ஃப்ரீக்வெண்டா அந்த வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தையும் மர்மமான முறையில மறைந்து போறாங்க, அதாவது காணாமல் போறாங்க. அப்படி காணாமல் போனோடனே அந்த குழந்தையோட அம்மா அப்பா பதற்றத்துல போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாங்க. ஆனா போலீஸ் இதை பெருசா எடுத்துக்கிறாம குழந்தைங்க தானே காணாம போயிட்டாங்க, விளையாண்டுட்டு இருப்பாங்க, எங்கேயாச்சும் வழி தவறி போயிருப்பாங்க, மறுபடியும் 2 நாள் வெயிட் பண்ணி பாருங்க, அவங்களே வீடு திரும்பி வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு கண்டுக்கிறாம விட்டுறாங்க. ஆனா இப்படி விட நாட்கள் போக போக காணாம போற குழந்தையோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. சோ அதுக்கப்புறம் தான் போலீஸே அலர்ட் ஆகி இதை நம்ம சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா இது சாதாரண விஷயம் கிடையாது, இது ஒரு மிகப்பெரிய கேஸா மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த கேஸ கையில எடுக்கிறாங்க. அதுக்காக கையில எடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக உடனே இந்த கேஸ துரிதமா விசாரிச்சு குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. இப்படியே சில வருடங்கள் விசாரணையிலேயே ஓடுது. அப்படி ஓடுனதுக்கு அப்புறம் கடைசியா தான் அந்த வில்லேஜ்ல இருக்கிற ஒரு வீட்டு மேல உங்களுக்கு டவுட் வருது. அப்படி டவுட் வந்தோடனே அந்த வீட்டோட ஓனர் யாருன்னு கேட்கிறப்பதான் அவனோட பேரு முனிந்தர் சிங் பந்தர் அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இப்ப அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கவனோட பேரு சுரீந்தர் கோலி அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்ச உடனே அந்த வீட்டை சுத்தி இருக்கிற சரௌண்டிங்ல கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அப்படி சர்ச் பண்றப்பதான் அவங்களே இருளடைய வைக்கிற மாதிரி அங்க இருந்த ஒரு சாக்கடைக்குள்ள எக்கச்சக்கமான குழந்தைகளோட எலும்பு கூட கண்டுட்டுக்கிறாங்க.